ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி, அது மட்டுமல்ல அமாவாசை வந்தாலும் அந்த நாட்கள் ரொம்பவே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பௌர்ணமி அப்படிங்கிறது நிலவு முழுமையாக வெளிச்சத்தோடு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த பௌர்ணமி தினம், ஆவணி மாத பௌர்ணமி தினம் இன்று செப்டம்பர் 7ஆம் தேதி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த பௌர்ணமி தினம் வந்திருக்கு. இந்த பௌர்ணமி தினத்தில் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே ஏற்ற வேண்டிய பௌர்ணமி தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நம்ம வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அந்த ஒரு தீபத்தை பௌர்ணமி தினம் அன்னைக்கு சந்திர பகவானை தரிசனம் செய்த பிறகு ஏற்றுவதன் மூலம் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை வழிபாடையோ அல்லது பரிகாரங்களையோ மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம செய்கிறோம். அப்படி செய்தும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு கஷ்டத்திற்கு மேலே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு அதற்கான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி மாற்றம் ஏற்படாமல் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இன்று ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறதும், அப்படி என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம். தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யாத எந்த ஒரு வழிபாடும் முழுமை பலனை தராது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவிற்கு தீபத்திற்கான பலன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கிய இடம் பெறுது. பொதுவாகவே அந்த தீபச்சுடர் ஒளியில் முப்பெரும் தேவியரும் முப்பெரும் தேவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொருள்படும். எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம தீபம் ஏற்றினாலும் அந்த தீபத்தில் அந்த தெய்வம் ஆவாகனம் செய்யப்படும் அப்படின்னும், தீபச்சுடர் ஒளியில் பலவிதமான தெய்வங்களின் அருள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அப்படி ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே நம்பிக்கையாகவும் மங்களகரமாகவும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. மாலை 6 மணிக்கு முழு சந்திரனை, பிரகாசமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை தரிசனம் செய்த பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் ஒரு தாம்பாளம், அதில் பச்சரிசியை பரப்பிக்கொண்டு அதில் சுத்தமான அகல் விளக்கை மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணின அந்த விளக்கை வைத்து அதில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்துக்கலாம். அந்த தீபத்தை எடுத்துகிட்டு போய் வெட்ட வெளியில் இருக்கும் சந்திர பகவானை பார்த்து கையேந்தி அந்த தீபச் சுடரில் சந்திர பகவான் ஆவாகனம் ஆகிறாரு அப்படிங்கிறத முழுமையாக நம்பி அந்த தீபத்தை சந்திர பகவானுக்கு காட்டி அதற்கு பிறகு அந்த தீபத்தை ஏற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து விடலாம். பிறகு சந்திர பகவானை பார்த்து கையேந்தி நம்ம என்ன பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்கோமோ, என்ன பிரார்த்தனை நிறைவேறணுமோ அதை கையேந்தி பிச்சை எடுப்பது போல கையேந்தி சந்திர பகவானை பார்த்து அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற மனசார நம்ம வழிபாடு செய்யலாம். மனசார நம்ம பிரார்த்தனையை சந்திர பகவானிடம் வைக்கலாம். அதே போல் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தோன்னா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத முடிந்தவரை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை உச்சரித்து சந்திர பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி சந்திர பகவானை நினைத்து அந்த தீபம் ஏற்றும் பொழுது, நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் சகலவிதமான நன்மைகள் உண்டாகும் அப்படின்னும், சக்தி வாய்ந்த அந்த ஆவணி பௌர்ணமி நாளன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்து கொண்டு
இத்தனை பௌர்ணமிகள் நான் தீபம் ஏற்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டோன்னா சிவபெருமானின் அருளால் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. அதே போல் பௌர்ணமி தினம் அப்படின்னா சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமி, சிவன், முருகன், விஷ்ணு பரமாத்மா போன்ற தெய்வங்களை பூஜை செய்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திர பகவானை வணங்குவதும் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் அப்படின்னும், பௌர்ணமி அன்னைக்கு எளிதில் மந்திரங்கள் சித்தியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு பசியோடு இருப்பவர்கள், தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்குதல் மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும், அன்னதானம் செய்தோன்னா கர்ம வினைகள் தணிக்க முடியும் அப்படின்னும் நம்பப்படுது. வீட்டில் கோவிலில் தீபம் ஏற்றும் பொழுது நல்ல நலம் தரும் அப்படின்னும், குறிப்பாக மாலை நேரத்தில் குறிப்பாக சந்திர பகவானை வழிபட்ட பிறகு இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது வாழ்வில் ஒளியையும் மன அமைதியையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குல தெய்வ வழிபாடு அன்று செய்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக அம்மன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் செல்வது, வணங்குவது, பிரார்த்தனை வைப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும். குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபட வருவது ரொம்ப உகந்தது. அதே போல் பௌர்ணமி நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறதும் சில விஷயங்கள் இருக்குது. பௌர்ணமி நாளில் நீண்ட தூர பயணம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அதே போல் அன்றைய நாளில் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக பௌர்ணமி தினத்தன்று அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அசைவ உணவை சமைப்பது, மற்றவர்களுக்கு அதை தானமாக கொடுப்பது, அது மட்டுமல்ல வீட்டில் அதை உண்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயம். அன்று அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, மொட்டை போடுவது, இந்த மாதிரி விஷயங்களையும் பௌர்ணமி தினத்தில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் வந்தது அப்படின்னா சுப காரியங்கள் எதுவும் செய்யவே கூடாது. அந்த வகையில் பார்த்தோன்னா இன்று செப்டம்பர் 9 சந்திர கிரகணம். அந்த நாளில் சுப காரியங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபத்தை விடுத்து அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. பௌர்ணமி தினத்தன்று உணவுகளை வீணாக்கவே கூடாது. இது எதிர்மறை பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை உணவுகளை வீணாக்காமல் தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பது சிறப்பான விஷயம். எந்த ஒரு ஜீவனையும் பௌர்ணமியில் காயப்படுத்துவதோ, துன்பப்படுத்துவதோ, வேதனைப்படுத்துவதோ, மனதார் அவங்கள கலங்கடிப்பதோ, கண்ணீர் விட வைப்பதோ, இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பௌர்ணமியின் சிறப்புக்கு ஏற்ப சில வழிபாடுகளை செய்து, குறிப்பாக மாலை நேரத்தில் நெய் தீபமேற்று வழிபட்டு சந்திர பகவானின், சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட அத்தனை விஷயங்களையும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்வதன் மூலம் இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.